அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது ஒரு இனிமே இலவசமாக நீங்கள் இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேதி குறித்து தேதி வந்து அப்டேட் பண்ணியாச்சுங்க. ஸோ எல்லாருமே ரேஷன் கடையை நோக்கி, கூட்டுறவு கடையை நோக்கி வந்து கிளம்புறாங்க. ஸோ நீங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ஏன் முக்கியமாக குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்ன்றது நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும், இந்த அப்டேட்டர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்க டைட்டில பார்த்த மாதிரியே ஓகேங்களா, ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் ரூபாய் 5000 அது இன்று முதல் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்க எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், எங்க போயிட்டு இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோலாம், அதுவும் இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்லாம் வந்து நமது சேனல் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, அதாவது குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, வரக்கூடிய ஜூலை 3ஆம் வாரத்திலிருந்து, சரிங்களா, வரக்கூடிய வாரத்திலிருந்து இந்த என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் ரூபாய் 5000 ரூபாய் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக வழங்க போறாங்க. இந்த ஊக்கத்தொகை பெரும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இந்த ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ஸ்கீம் வந்து இப்போ வர வர எலெக்ஷன் நேரமாக தான் இந்த ஸ்கீம்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் இந்த 5000 ரூபாய்க்கு ஸ்கீம் வந்திருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்னென்ன ஸ்கீம்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த 5000 ரூபாய் ஸ்கீமை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. சரிங்களா? அதுவுமே வந்து ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா 15ஆம் தேதியிலிருந்து இதற்கான ஸ்கீமோட அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து ஓப்பன் ஆகலாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணுங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த 3 வகை ரேஷன் அட்டை சொன்னோம் இல்லையா, அந்த 3 வகை ரேஷன் அட்டை யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த உதவித்தொகை விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு ரொம்ப அவசியங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு, அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்தது உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு, ஓகேங்களா, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு 6 மாதத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட்டு பணம் போட்டிருக்கணும், பணம் எடுத்திருக்கணும், ரெண்டில் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கணும். இது ரொம்ப அவசியம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, அடுத்ததான் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் உங்களுடைய வங்கி பாஸ்புக்குகள், ஓகேங்களா, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இந்த அப்டேட் எல்லாமே இருக்கணுங்க. சரிங்களா? இது ரொம்ப அவசியங்க. ஸோ ஓடிபி வரணும், அது ரொம்ப அவசியங்க. சரிங்களா?
ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ இது எல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கவங்களுக்கு இன்னும் நிறைய மகிழ்ச்சிகரமான தகவலை சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான அப்டேட் எடுத்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீமு இதுதான். ஸோ இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க, அது என்னன்றதை பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். குடும்ப அட்டை வைத்திருக்கும் மக்களுக்கு நல்ல வாய்ப்பு, இது இலவசம், தேடி குறிச்சாச்சு, கிளம்பு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? அதுல இலவசமாகவே அப்டேட் செய்யலாம். இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைரேகை கைவிரல் வந்து பதிவு செய்யறதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஃப்ரீயா வந்து. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கலைன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் மானிய விலையில கிடைக்காது. ஸோ ஒருவேளை ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் பரவி இருந்ததுனால ஸோ இப்போ மீண்டும் வந்து அந்த ரேஷன் கார்டுக்கு இது எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்ப்போம். ரேஷன் கார்டில் பொதுமக்கள் இலவசமாக அப்டேட் செய்வதற்கான தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறை தீர்ப்பு முகாம் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தி வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்களை ரேஷன் கார்டு மூலம் வாங்கலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமை தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளையும் ரேஷன் கார்டு மூலமாக தான் எல்லாருமே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரேஷன் கார்டோட அப்டேட் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் சில நேரங்களில் தங்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும். ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், இறந்து போன அல்லது திருமணமாகி பிரிந்து சென்ற உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களை செய்ய நினைப்பவர்கள் மொபைல் நம்பர் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் சிறப்பு முகாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வதற்கு உதவும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சிறப்பு முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பொதுமக்களுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தேதி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாருமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குறைதீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து அப்டேட்களையும் செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அதே போல தங்களுடைய ரேஷன் தொடர்பான குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளும்படி தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த சிறப்பு குறை தீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஸ்கீம் இதுதான். யாரெல்லாம் அந்த 5000 ஸ்கீமுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. டாக்குமெண்ட் சொல்லியாச்சு, டேட் சொல்லியாச்சு, எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.